ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். இந்த ரட்சிப்பை என்ற வார்த்தையை வேறு பொருளோடு பயன்படுத்துகிறவர்களும் உண்டு. வேதத்தில் ரட்சிப்பு என்றால் சொன்னால் பாவத்தின் தண்டனையிலிருந்து கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல, வேறு பல இதிலே பார்க்குறோம். அப்போ அந்த அர்த்தத்தை வைத்துக்கொண்டு ஆமாம் நான் விழுந்து போவேன், நான் என்னுடைய ரட்சிப்பு போயிடும் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அந்த ரட்சிப்புக்கும் இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு இழந்து போகக்கூடியதல்ல. இது மற்ற ரட்சிப்பு என்ற பொருளோடு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. உதாரணமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் பல அற்புதங்களை எல்லாம் செய்தார் இல்லையா? அப்போது சிலர் நோயிலிருந்து சுகமாகிறார், கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த ரட்சிப்பு எதை பற்றி சொல்லியிருக்குது? அந்த ரட்சிப்பு அவனுக்கு பார்வை கிடைப்பதை பற்றி சொல்லியிருக்குது. அங்கே ஒரு சிறு பெண் மரித்து விட்டாள். தகப்பனார் ரொம்ப கவலையோடு இருக்கும் பொழுது, இன்னும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். உன் மகள் உயிரோடு எழுந்திருப்பாளப்பா, நீ கவலைப்படாதே. அங்கே அந்த மகள் உயிர் பெற்று எழுவதை பற்றி உள்ள குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது ரட்சிப்பு. சீஷர்கள் படகுல போகும்போது படகு மூழ்கத்தக்கதாக பெருங்காற்று வீசிட்டு, அப்போ ரொம்ப பயப்பட்டு ஆண்டவரே எங்களை ரட்சியும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரட்சியம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? அந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்ற, நாங்கள் அழிந்து போகக்கூடாது, மரணம் அடைந்து விடக்கூடாது என்ற ஒரு நிலையிலே அங்கே காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய அங்கே ஒரு அபயமாக இருக்கிறது. அதே சீஷர்கள் இன்னும் சில இடத்துல பார்க்கும் பொழுது இதே வார்த்தையை பயன்படுத்துகிறதாக பார்க்கிறோம். இப்போ பேதுரு அப்போஸ்தலன் கடலில் ஆண்டவர் நடந்தது போல் நடக்க போகிறான். அப்போது கடவுளை மூழ்க போகிறது போல் அவனுக்கு ஒரு தோற்றம் இருந்ததுனால ஆண்டவரே என்னை ரட்சிங்கிறான். அப்போ என்ன, அந்த ரட்சிப்புக்கு என்ன அர்த்தம்? அவன் அந்த கடலில் அமிழ்ந்து போகாதபடிக்கு தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே இந்த ரட்சிப்பு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல பொருளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொருள் இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்புக்கு பொருந்தாது. அதையும் இதையும் சேர்த்து குழப்பும் பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பு சந்தேகத்துக்குரியதாக, கேள்விக்குரியதாக மாறிவிடுகிறது. இப்போ எடுத்துக்காட்டாக, முற்றுமுடிய நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இருக்கு இல்லையா? அப்போது பார்த்தீங்களா, முற்றுமுடிய நிலைநிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்குது. அதனால் மற்றும் கடைசியில் தான் நாம் ரட்சிக்கப்படுவோமா இல்லையான்னு சொல்ல முடியும் என்று எண்ணிக்கொள்ளுதல் உண்டு. இதை வச்சு பயங்காட்டுறதெல்லாம் உண்டு. அந்த ரட்சிப்பு எதை பற்றி சொல்லியிருக்கிறது? அது உபத்திரவ காலத்தினுடைய இறுதியிலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ விசுவாசிகள், யூதர்கள், புறஜாதிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பலவிதமான பாடுகளுக்கு உட்பட்டு கொலை செய்யப்படக்கூடிய நிலையிலே உள்ளவர். அங்கே பெரும்பாலான மக்களும் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அவர்கள் உயிர் தப்பி ஓடுவார்கள். அந்த காலகட்டத்தின் உபத்திரவ காலத்தின் இறுதியிலே இவர்களுக்கு அந்த காலத்திலே உயிர் பிழைத்து எஞ்சி இருப்பவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு 1000 ஆண்டு ஆட்சிக்குள்ளே அவர்களை அழைத்து செல்வார். இப்படி முடிவு வரைக்கும் மரணமடையாமல் நிலைத்து நிற்கக்கூடிய, காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள், அவர்களை பற்றி தான் சொல்லியிருக்கு. அது இப்போ நம்மை பற்றி குறிப்பிடவில்லை. இதனுடைய விளக்கத்தை இன்னும் நாம் பின்னால் பார்ப்போம். இவ்விதமாக ரட்சிப்பானது முக்காலத்துக்கும் உரிய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இழந்து போகக்கூடியதல்ல. ஏனென்றால் இது ஆண்டவரே நமக்காக செய்து முடித்திருக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது. இன்னும் இந்த ரட்சிப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இது தேவனே நமக்காக செய்து முடித்தார் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? இந்த ரட்சிப்பு சம்பாதிக்கப்பட்ட காரியங்களை பற்றி விளக்கும் பொழுது
அதில் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இது பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடியது. ஜஸ்டிஃபைடுன்னு சொன்னால் நாம் ஒரு தண்டனைக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? நம்முடைய தண்டனையை இயேசு கிறிஸ்து சுமந்ததுனால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். இது அவருடைய செயல். இது அவர் மூலமாக சம்பாதித்து முடிக்கப்பட்ட ஒன்று. அப்படி ஜஸ்டிஃபைடு என்பது மட்டுமல்ல, க்ளோரிஃபைடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளோம். நமக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். ஒரு மகிமையின் சரீரத்தை அவர் கொடுக்க போகிறார். மகிமையான இடத்துக்கு கொண்டு போக போகிறார். இந்த சரீரமானது முற்றிலுமாக ஒரு மறுரூபம் அடைந்து அழிவில்லாத ஒரு சரீரமாக மாற்றப்பட்டு மகிமையின் சரீரமாக மாற்றப்பட்டு அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இந்த நம்பிக்கையும் அதிலே சார்ந்திருக்கிறது. இப்போ ஜஸ்டிஃபைட், க்ளோரிஃபைட் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஒப்புரவாக்கப்பட்டோம், ரெக்கன்சைல்டு. அதனால் என்ன? மனிதன் தேவனுக்கு விரோதி. எதனால் விரோதி? பாவம் செய்ததுனால மனிதன் தேவனுக்கு விரோதி ஆகிவிட்டான். அந்த விரோதியானவன் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு விட்டான். எப்படி ஒப்புரவாக்கப்பட்டு விட்டான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக. ரோம நிருபத்தை ரொம்ப தெளிவாக அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவருடைய மரணத்தினாலே நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். பிதாவாகிய தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். அதனால் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நமக்கும் தேவனுக்கும், பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த பகை நீங்கிவிட்டது. நமக்கும் அவருக்கும் இடையே இருந்த ஒரு பிரிவினை நீங்கிவிட்டது. அவரோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம், சமாதானம் செய்யப்பட்டு விட்டோம். அது மட்டுமல்ல, அந்த ஆண்டவருடைய பரிகாரத்தின் மூலமாக நமக்கும் யூத மக்களுக்கும் இருந்த பிரிவினை நீங்கிவிட்டது. பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்பட்டு விட்டது. அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து 2 பேரும் ஒரே நகரத்தாராக மாற்றப்பட்டு விட்டோம். ஒரே ஜாதியாக மாற்றப்பட்டு விட்டோம். தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டோம். இது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தன்னை பலி கொடுத்ததன் மூலமாக இந்த பிரிவினையாகிய சுவர் உடைத்தெறியப்பட்டது. அதன் மூலமாக நமக்கும் அவர்களுக்கும் ஒரு ஒப்புரவாகுதல் ஏற்பட்டுவிட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் ஒப்புரவாக்கி விட்டார். இதெல்லாம் நாம் பார்க்குறோம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பரிகாரத்தின் மூலமாக மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியமான காரியங்களை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட இந்த நித்திய ரட்சிப்பு எவ்வளோ பாக்கியமான ஒன்று. இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் அதிலே மகிழ்ச்சியோடு கழிகூற வேண்டுமே தவிர அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதற்கு நடுக்கத்தோடு அந்த எதிர்கால ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாக நமக்காக சிலுவையிலே செய்து முடித்திருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பை நாம் எவ்வாறு சொந்தமாக்கி கொள்ளலாம்? வேத வசனம் என்ன சொல்லுது? மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே அல்ல. பவுல் எபேசியர் 2:8 என்ன சொல்கிறாரு? இது கிருபையினாலே கிடைத்த ஒன்று, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்போ அந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைக்குது? விசுவாசத்தின் மூலமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்குது. நம்முடைய செயல்களினால் அல்ல. எந்தவித தகுதியும் நமக்கு கிடையாது. அவருடைய கிருபை, அவருடைய ரட்சிப்பினால், அவர் சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஒரு மீட்பை சம்பாதித்ததுனால நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. இது விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது. வேதவசனம் ரொம்ப பல இடங்களில் நம்ம அதை பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு இது சொந்தமாகிறது. யோவான் 1:12 என்ன சொல்லியிருக்குது? அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிடுகிறோம், மறுபிறப்பு அடைந்து விடுகிறோம். அதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மறுபடியும் பிறத்தல், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். யோவான் 3:16 என்ன சொல்லிருக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு தெளிவான ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வசனம். தேவன் தன்னுடைய குமாரனையே கொடுத்து விட்டார். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. விசுவாசத்தின் மூலமாகத்தான் நம்ம இதை பெற்றுக்கொள்கிறோம். அது தொடர்ந்து பார்க்கும்போது அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு விடுகிறோம். ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டோம். அதே இடத்துல என்ன சொல்லியிருக்குது? விசுவாசியாதவனோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவனோ அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. எப்படி உட்பட்டாயிற்று? அது ஏதேன் தோட்டத்திலே அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதன் பாவியாகவே பிறந்து பாவத்தோடு பிறந்து பாவத்திலே வாழ்கிறபடினாலே அந்த தண்டனைக்குரியவனாகவே இந்த உலகத்திலே தோன்றுகிறான், வாழ்கிறான். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் ஏற்கனவே தண்டனைக்கு உட்பட்டவன் தான், அதுக்குள்ளே தான் இருக்கிறான். அப்போ அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசித்தால் மட்டும்தான் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த மீட்பை நமக்கு கொடுக்க முடியும். அவரை மட்டும்தான் ரட்சிப்புக்கு நாம் சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய விலையேற்பட்ட இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கும். இதை நாம் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் பல வசனங்களை பார்க்குறோம். இப்போ விசுவாசத்தின் மூலமாக நமக்கு நிச்சய ஜீவன் கிடைக்கிறது, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆகிறோம். இன்னும் பல காரியங்களை நாம் இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். இன்னும் பல வசனங்கள் இதற்கு சான்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனே நீதிமான்கள் ஆக்குகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? அங்கே ஒருத்தன் அங்கே சிறைச்சாலை காக்கிறக்காரன் வந்து பவுலோப்போஸ்தலன்கிட்ட கேட்குறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறான். அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிப்புக்கு விசுவாசம்தான் ஒரே வழியை தவிர வேறு வழி இல்லை. யோவான் 3:36 என்ன சொல்லியிருக்குது? அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் என்று அங்கே வேத வசனத்திலே பார்க்கிறோம். யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:47 ஆண்டவரே சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் இடையில நின்று போகக்கூடிய ஜீவன் அல்ல, இடையில முடிந்து போகக்கூடியது, நித்தியமான இட்டர்னல் முடிவில்லாத ஒரு ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் சொல்வதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வசனத்திலையும் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயம் சுத்தமாகிறது. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவர் நம்மை சுத்தமாக்குகிறபடினாலே நாம் சுத்தமாகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்கள் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாவியை ஆக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களாக இருந்தால் அவர் சம்பாதித்த மீட்பு நமக்கு சொந்தமாகிறது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விடுகிறோம். ஆக விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு விடுகிறோம். தைரியமாக சொல்ல நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ற இதை அவர் செய்து முடித்தது. பயத்தோடு வாழ வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். நாம் யோவான் 1:12 பார்த்தோம் அல்லவா? என்ன சொல்லியிருக்குது? அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அப்போ அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்ளும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாகும் பொழுது அந்த பிள்ளை தான் மறுபடியும் பிறந்தவன், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டவன், மறுபிறப்படைந்தவன். இப்போ தேவனுடைய பிள்ளை ஒரு காலம் பிள்ளை இல்லை என்று உறவு போகாது. இப்போ உலகத்தில் உள்ள உறவை பார்க்குறோம் இல்லையா, நம்ம வீட்டில் தகப்பன் பிள்ளை என்ற உறவு எப்போ முடியும்? இடையில குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளைக்கு உரிமை கிடைக்கிது இல்லையா? அப்போ என்று கூப்பிடக்கூடிய உரிமை எப்போ கிடைக்கிது? குழந்தை பிறந்த உடனே கிடைக்கிது இல்லையா? அந்த உரிமை எப்போ எடுபடும்? மரணமடையும் பொழுதுதான். அது வரைக்கும் அந்த உறவு துண்டித்து போட முடியாது. ஒருவேளை மகன் தகப்பனுக்கு எதிராக ஏதாவது தவறு செய்துவிட்டால் அவர்களுக்கு இடையே உள்ள ஒரு நல்லுறவு தான் பாதிக்கப்படுமே தவிர உரிமை தகப்பன் மகன் என்ற உறவு ஒரு காலம் பாதிக்கப்படாது. அதை யாரும் நீக்க முடியாது. இதே போல தான் தேவனுடைய பிள்ளையாக பிறந்தவன் தேவனை தன்னுடைய சொந்த பிதாவாக அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். தேவன் விசுவாசியை தன்னுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த உறவு அவன் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்பட்டு விடுகிறது. இந்த உறவு ஒரு காலம் முறிந்து போகாத உறவு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாக விசுவாசி ஏற்றுக்கொள்வதமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அடுத்தது இன்னொரு வசனத்தில் என்ன பார்க்குறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளையாக பிறந்தவன் ஒரு புது சிருஷ்டியாக ஆக்கப்பட்டிருக்கிறான். புது சிருஷ்டி, புதிதாக ஒரு சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட ஒருவன் திரும்பி ரெண்டாவது ஒரு உருவாக்குதல் அங்கே இல்லை, ரீக்ரியேஷன் அங்கே ஒன்றும் இல்லை. இது நமக்கு உள்ள ஒரு பெரிய உறுதியாக காணப்படுகிறது. புது சிருஷ்டி ஆக்கி விடுகிறார். பழையகள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. பழையத்தில் பற்றியெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. புது ஆடு, புது மனிதன், புது சிருஷ்டி என்பதை நாம் நினைவில் கொண்டவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தபடி நாம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். அந்த நீதிமான்களை திருப்பி தண்டனைக்கு உட்படுத்தப்பட முடியாது. கோர்ட்டில் ஒருத்தனுக்கு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவனுக்கு வெளில குற்றம் இல்லாதவனாக விடுவித்துட்டான், விடுவித்து விட்டால் திருப்பி அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய கோர்ட்டுக்கு முன்பதாக நாம் நீதிமான்கள் என்று அங்கே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஏனென்றால் நம்முடைய பாவத்தின் தண்டனையை இயேசு கிறிஸ்து சுமந்து விட்டான். ஆகினால் அதன் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். ஆகவே அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டதை திருப்பி தண்டனைக்கு உட்படுத்த முடியாது. இது ஒரு பெரிய வாக்கியமாக நமக்கு இருக்கிறது. அதேபோல் கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை, விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரெடீம்டு. இப்படி மீட்கப்பட்ட ஒன்று, கிரயம் செலுத்தி மீட்கப்பட்ட ஒன்றை திருப்பியும் அங்கே கொடுத்து விட முடியாது. கொடுக்க மாட்டார், கொடுக்க முடியாது. ஒரு பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்கியாச்சு, அந்த பொருளை தூக்கி வெளியே வீசிடுவோமா? ஒரு காலம் வீச முடியாது, வீச மாட்டோம், நம்மளே வீச மாட்டோம் இல்லையா? தேவன் தமது இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது கிறிஸ்து இயேசு விசுவாசி ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு இந்த பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை விசுவாசி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலே நாம் ஒரு உறுப்பாக மாறிவிடுகிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு உறுப்பு, ஒரு அவயவம். அப்போது விசுவாசி ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய உறுப்பாக மாறின பொழுது அந்த உறுப்பை அவர் வெட்டி போட மாட்டார். உறுப்பை திருப்பி ஒரு வெட்டி இதில் அந்த வெளியே போட்டு விடுவோம் என்பதல்ல. இது அவருடைய சரீரத்தின் உறுப்பாக, சபையாகிய சரீரத்தின் ஒரு அவயவமாக மாற்றப்படுகிறோம். ஆகவே அவரோடு நாம் ஒட்ட வைக்கப்பட்டு விட்டோம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சரீரத்தினுடைய ஒரு பகுதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பகுதியை அவர் அகற்ற மாட்டார் என்பதையும் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல் நாம் விசுவாசிகளான போது
பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாக கொடுக்கிறான். வேத வசனத்திலே பார்க்கிறோம் இல்லையா? வேத வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் இதை தெளிவாக பார்க்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நாம் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியானவராலே நாம் அவருக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டு விடுகிறார். எப்போ? விசுவாசிகள் ஆனபோது. சத்தியவசனமாகி சுவிசேஷத்தை கேட்டு நாம் விசுவாசிகள் ஆனபோது, கிறிஸ்தியஸை விசுவாசி ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ முத்திரையாக கொடுக்கப்பட்டார் என்றால் என்ன பொருள்? அந்த முத்திரைக்கு என்ன பொருளாக காணப்படுகிறது? முத்திரை ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. முத்திரை போடுறோன்னு சில பொருட்களுக்கு சீல் வைக்கிறோம் இல்லையா? ஒரு பொருளை வெளியே அனுப்புகிறோம்னு சரி தான், அது பாதுகாப்பாக அதை கொண்டு சேர்ப்பதற்காக முத்திரை போட்டு அதை யாரும் உடைச்சிடாமல் இருக்கிறதுக்காக போட்டு வைப்பாங்க, சீல் போடுறது. அதை யாரும் பிரித்தா தெரியும் இல்லையா? அப்போ ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த முத்திரையை யாரும் உடைக்க முடியாது. இப்போ முத்திரைக்கு இன்னொரு பொருள் இருக்கு இல்லையா? முத்திரை போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ ஒரு கடிதத்தை கொடுக்குறோம், போடுறோம், அங்கே முத்திரை போடுறான். அந்த முத்திரைக்கு என்ன பொருள்? இந்த நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த கடிதத்தை எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் என்று உறுதியளிக்கக்கூடிய ஒரு முத்திரை அல்லவா அது? பரிசுத்த ஆவியானவர் அவ்விதமாகவும் இருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று வேத வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே நாமே பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய சமூகத்திலே கொண்டு நிறுத்தும் வரைக்கும் அவர் நமக்கு முத்திரையாக பாதுகாப்பாக இருக்கிறார். நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். நம்முடைய உரிமையை நம்முடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது நாம் விசுவாசிகள் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக காணப்படுகிறது. இவ்விதமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு இழந்து போகக்கூடியதா என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ அதுதானே இந்த கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு நடுக்கத்தோடு மக்கள் வாழக்கூடியது இந்த ஒரு சந்தேகம்தான். இப்போ ரட்சிப்பை நாம் இழந்து போகக்கூடியதா என்று பார்த்தால் வசனம் ரொம்ப ஆணித்தரமாக ஆழமாக சொல்லுது. ரோமர் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இந்த வசனத்தில் நம்ம படித்து பார்த்தீங்க, ரொம்ப தெளிவாக அது நமக்கு தெரியும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். யார் குற்றம் சுமத்த முடியாது? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யாரும் தீர்க்க முடியாது. காரணம், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை இதை பார்க்கும். நம்ம யாரும் குற்றம் சுமத்த முடியாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. கிறிஸ்து தான் மரித்தார். அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை கிடச்சிருக்குது, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கிடச்சிருக்குது. வேறு யாரும் அந்த நமக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த முடியாது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அது மட்டுமல்ல, நமக்காக இப்போ பிதாவினுடைய வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை நம்ம இதை இழந்து போகக்கூடிய ஒரு ரட்சிப்பு அல்ல. யார் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது, நம்மேல் குற்றம் சுமத்த முடியாது. ஏனென்றால் இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த ரட்சிப்பு. அவர்தான் நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், அவர்தான் நமக்காக மரித்திருக்கிறார், அவர்தான் நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். இது அவர் மூலமாக கிடைத்தது. இந்த ரட்சிப்பை நாம் ஒரு காலம் இழந்து போக மாட்டோம் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம். அதே ரோமர் நிருபத்தில் பார்க்கும்போது நிறைய அது தொடர்ந்துள்ள வசனங்களை பார்த்தோம்னா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒருத்தரும் பிரிக்க முடியாது, ஒருவரும் பிரிக்க முடியாது. அதுக்கு பல காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு
நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இவைகள் ஒன்றுமே பிரிக்க முடியாது, யாருமே பிரிக்க முடியாது. ரொம்ப தெளிவாக வசனங்கள் இருக்கின்றன. அதே அதிகாரத்தில் இன்னும் பார்க்கும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எதுவும் பிரிக்காது. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அவரால் நமக்கு ஜெயம் உண்டு. அவர் தான் நம்ம இடத்துல அன்பு வைத்திருக்கிறவர். நம்முடைய ஜெயம் அவரிடத்தில் இருக்கிறது. அவரால் தான் இவர்கள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஜெயம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். யாரும் இந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அவ்வளோ உறுதியான ஒரு பாச பிணைப்பாக இருக்கிறது. ஆகவே நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் ஒரு காலம் இழந்து போக மாட்டோம். என்னுடைய எல்லா முழு காலத்துக்கும் உரிய பொறுப்பை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய பொறுப்பில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, என்ன சொல்லியிருக்குது? இப்போது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகள் மேய்ப்பன் என்ற உறவில் சொல்கிறார் இல்லையா? அப்போ என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் எனக்கு பின்னாலே வருகிறது, என்னுடைய ஆடுகளை நான் பாதுகாக்கிறேன். வசனம் என்ன சொல்லுது? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஒருவனும் பறிக்க முடியாது. யோவான் 10:28 சொல்லியிருக்கு. அதை தொடர்ந்து அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. யாரும் இது பறிக்க முடியாது. நம்ம அவருடைய கையில் இருக்கிறோம். பிதாவின் கையிலிருந்து பறிக்க முடியாது, என்னுடைய கையிலிருந்து பறிக்க முடியாதுங்கிறார். ஒருவனும் பறிக்க முடியாது, பறித்துக்கொள்ள முடியாது, பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று சொல்கிறார். அதுபோல் யூதா 24 வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை மாசற்றவர்களாக நிறுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். வழுவாதபடி காப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை நிறுத்த போகிறார். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளான பிறகு நம்மை அவர் இழந்து போவதில்லை. ஒரு காலம் அவர் நம்மை நஷ்டப்பட்டு போக மாட்டார். அவர் கையிலிருந்து யார் நம்மை பறித்து கொள்ள முடியாது என்று நாம் தெளிவாக பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு கேள்வி வருது இல்லையா? என்ன கேள்வி வருது? சரி, இப்படி ஆண்டவரே எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்கிறார், அவருடைய கிருபை முழுதுமாக நம்மை நிரப்புகிறது, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிற்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போது அப்படியானால் நான் பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா என்ற ஒரு கேள்வி பவுலப்போஸ்தலன் கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குறார். கூடாதே. இப்போ இவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்போது அப்போ நான் தைரியமாக பாவம் செய்யலாமே என்று எண்ணிக்கொள்கிறவர் உண்டு. துணிந்து பாவத்தில் ஈடுபட விரும்புகிறவர் உண்டு. அப்படி இல்லை. இப்போ நீங்கள் அப்போது ரட்சிப்பு இழந்து போகக்கூடியது அல்லன்னு சொன்னால் அப்போ இப்படி வேணுமானாலும் வாழலாமே என்று தானே சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறவர் உண்டு. இல்லை. பாவம் செய்யலாமா? கூடாதே, கூடாது. நாம் பாவத்திற்கு மரித்து விட்டோம் என்று எண்ணிக்கொள்ள சொல்லுகிறார். பாவத்திற்கு மரித்தவர்களாக நாம் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாக இருக்கிறோம் என்பதை என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று அங்கே நம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்துக்கு செத்து விட்டோம் என்ற எண்ணத்தோடு கூட வாழ வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அப்போ துணிந்து பாவத்தில் இருப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. உண்மையாக விசுவாசத்துக்குள்ளே வராதவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வராதவர்கள், தேவனுடைய பிள்ளை ஆகாதவர்கள், அவர்கள் வேணால் துணிந்து நடக்கலாம். ஆனால் உண்மையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஒரு காலம் பாவத்தில் நிலைநிற்க மாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும்.